தஞ்சையில் விவசாயி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் பூட்டு போட்டனர். தஞ்சை மாவட்டம் சோழகன்குடிக்காடு கிராமத்தை சேர்ந்த விவசாயி பாலன் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் பெற்ற கடனை திருப்ப செலுத்தவில்லை என்று தெரிகிறது. சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் கடந்த 4ஆம் தேதி விவசாயி பாலன் மீது 5 காவலர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதுடன் அவரது டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் 3 காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விவசாயி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு தங்கள் எதிர்ப்பை காட்டும் விதமாக தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் பூட்டு போட்டனர். மேலும் பாப்பாநாடு காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களால் இனி கிராமங்களை அடி வாங்க முடியாது. எங்களால் இனி காவல்துறையை அடக்குமுறையை எதிர்கொள்ள முடியாது. மாவட்ட ஆட்சியர் எங்களுடைய நியாயத்தை உணர்ந்து, எங்களுடைய பரிதாபத்தை உணர்ந்து மனமிறங்கி அந்த காவல் ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யுங்கள். அந்த வங்கியை உடனடியாக செயல்பாட்டை முடக்குங்கள். எங்களை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். மத்திய அரசை விவசாயிகள் பற்றிருக்கிற கடன் முழுமையை தள்ளுபடி செய்வதற்கு உரிய பரிந்துரைகளை மேற்கொள்ளுங்கள். தடுத்து நிறுத்துங்கள் விவசாயிகளை தாக்குதல் என்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். என்றைக்கு காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு இங்கிருந்து கிளம்புவோம்.